ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் வறுமை நீக்கும் நட்சத்திர கோலத்தை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு மனுஷன் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் அவன் கையில் பணம் காசு இல்லைன்னா அவனை இந்த உலகம் மதிக்காதுங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் சொந்த பந்தங்கள் கூட உங்களை நெருங்கி வராது. காரணம், இவன் கஷ்டத்துக்கு எங்கே நம்மக்கிட்ட காசு கேட்டுருவானோ அப்படின்ற பயந்தாங்க. எப்படியாவது இந்த பணத்தை சம்பாதிக்கணும், சம்பாதித்த பணத்தை வீட்டிலேயே தங்க வைக்கணும், சேமிப்பை உயர்த்தணும், நாம மற்றவங்கள போல காரு பங்களா அப்படின்னு வாழணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் இந்த எளிமையான வழிபாடை செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை சீக்கிரமாக நீங்கி பணத்தடை விலகி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் சேர தொடங்கிடுங்க. வீட்டில் இருக்கும் வறுமையை விரட்டி அடிக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே எந்த ஒரு வீட்டில் காலையில் 1 மணி நேரம் மாலையில் 1 மணி நேரம் நல்லெண்ணெய் ஊற்றிய விளக்கு ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் வறுமை தங்காதுங்க. இதுவும் நிதர்சனமான உண்மைதாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் கட்டாயம் இதை கடைபிடிக்க வேணுங்க. வீட்டை குப்பை தொட்டியாக வச்சுட்டு வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக பலன் தராதுங்க. வீட்டை கூட்டி அழுக்கு துணிகளெல்லாம் துவைச்சி வீட்டை ஒதுக்கி வச்சு சுத்தம் செஞ்ச பிறகு தான் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். நம்ம எல்லார் வீட்டிலும் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு நிச்சயம் இருக்குங்க. ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையிலும் வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்கு, தங்க விளக்கு இருந்தாலும் மண்ணில் செய்யப்பட்ட விளக்கை ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பூஜை அறையில் அரிசி மாவில் நட்சத்திர கோலம் வரைஞ்சிருங்க. ஸ்டார் கோலம் 2 முக்கோணங்களை சேர்த்து போட்டால் ஸ்டார் கோலம் வந்துருங்க. இது முருகப்பெருமானுக்கு உகந்த கோலமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த அருங்கோணங்கள் இருக்குங்க. பச்சரிசி மாவில் ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை குறைந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. மிக மிக எளிமையான பரிகாரம் தான். தினமும் இந்த விளக்கை ஏற்றணுங்க. கோலம் கலையாத வரை அது அப்படியே இருக்கட்டுங்க. வாரம் ஒரு முறை அந்த கோலத்தை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது கோலம் போட்டால் போதுங்க. மண் அகல் விளக்கில் எப்போதும் போல தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க. வழிபாடு இவ்வளோதாங்க. இந்த அருங்கோணத்தில் இந்த தீப ஒளியில் வெளிச்சம் பிரகாசமாக பட உங்களுடைய வீட்டில் வறுமை என்னும் இருள் நீங்கி பிரகாசமான செல்வ வளம் அதிகரிக்க தொடங்குங்க. தற்சமயம் தீர்க்க முடியாத பண கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, கடன் சுமையால் அவதிப்படுறீங்க அப்படின்னும் பட்சத்தில் இன்றைக்கு இந்த வழிபாட்டை வீட்டில் தொடங்கிடுங்க. இந்த விளக்கை ஏற்றிய 5 நாட்கள் அல்லது 11 நாட்களுக்குள் அந்த பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வை அந்த முருகப்பெருமான் காட்டி கொடுப்பாருங்க. நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே நல்ல பலன் கிடைக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலன் அடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.